ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட் சைடு பட்டாணி மசாலா வாங்கி சாப்பிடுவோம்ல, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரோட் சைடு செய்கிற இந்த வெள்ளை பட்டாணி மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போல்லாம் நம்ம லாக்டவுன்னால் எங்கேயும் போக முடியுதில்ல, அதனால் நம்ம வீட்டிலே செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு பட்டாணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் பட்டாணி எடுத்துக்கிறேன். அதுக்கு நல்லா முழுகிற அளவு நிறைய தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூளும் உப்பும் போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. நல்லா வேகட்டும், நல்லா வெந்துடட்டும், குழஞ்சி வேகட்டும். 4 விசில் விடணும். அதோடு என்ன பண்ணணும், இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுருங்க. ஒரு தக்காளி 1 நறுக்கி போட்டுருங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. 5-6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க. அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல அது, ஒரு சில்லி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பட்டாணியில் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். இதில் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும், மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். தண்ணியோடு சேர்த்து அப்படியே என்ன பண்ணுவோம், இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஏன்னா அந்த மசாலாவும் இந்த பட்டாணி நல்லா சேரணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை. அதை என்ன பண்ணுங்கள், அது மேல் டாப்பில் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் மேல் டாப்பில் தூவிட்டு ஒரு கிண்ணங்களில் எடுத்து ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ரோட் சைடு வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.